அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற ஜாதக ஆய்வு ஒரு நீண்ட ஆய்வா இருக்க போது. ஒரு அழகான ஒரு ஜாதகம், எவ்வளவு அழகா அது ஏஎல்பியில ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு பார்க்குற ஜாதகம் பார்த்தோம்னா, இப்ப நம்ம என்ன இத்தனை கிரகம் பொதுவா ஜாதக ஆய்வு போடுறப்போ கிரகங்கள் கம்மியா போட்டு நிறைய பேர் அதை கமெண்ட்ல கூட போட்டிருந்தீங்க, ஏன் போடுறீங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அது இந்த ஜாதகர்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில நம்ம பண்றது. இன்னைக்கு ஏன் இத்தனை இது பண்ணிக்கிட்டோம்னா, இன்னைக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நீண்ட ஆய்வு எப்படி எவ்வளவு அழகா ஏஎல்பியில இது ப்ரூவ் ஆயிட்டு வருதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த ஜாதக ஆய்வை நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்ப இந்த ஜாதகருடைய கேள்வி என்னன்னா, இவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு பொசிஷன். அந்த வேலையில ஒரு சிக்கல் அது சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கு ரொம்ப நீண்ட வழக்கா போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு அரௌண்ட் ஒரு 20 வருடங்களா கூட அந்த வழக்கு அது சம்பந்தமான சிக்கல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அவருக்கு ஜாதகருக்கு இப்போ ஒரு 60 வயது ஆகுது. அது வரைக்கும் அந்த இது சம்பந்தமான சிக்கலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ஏன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இப்ப பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா, இப்ப நடப்பு ஏஎல்பி மிதுனத்துல போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த ஏஎல்பிக்கான அதிபதி புதன் பகவான் 8ல இருக்காங்க. அப்ப 8ல இருக்கிறப்ப என்ன, ஜாதகர் தீர்க்க முடியாத தீராத பிரச்சனைகள் சில விஷயங்கள்ல இருப்பாங்கிறது அதோடைய பலனா சொல்லப்படுது. அடுத்தபடியா ஜாதகருடைய நட்சத்திர புள்ளி புனர்பூசம் 3ஆம் பாதத்துல போயிட்டு இருக்கு. சரி, அப்ப புனர்பூசம்னா அதோடைய அதிபதி குரு பகவான். அவர் இந்த ஏஎல்பிக்கு 7ல இருக்காங்க. ஒரு 7ஆம் பாவம்ங்கிறது ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்கு. அந்த அமைப்புல அவங்க இருக்காங்க. சரி, இப்ப அடுத்தபடியா இப்ப இந்த ஜாதகத்தை அப்படியே நம்ம ரீவைண்ட் பண்ணி ரிவர்ஸ் போறோம். இப்ப இவருடைய ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது முன்னாடி இருக்கிற அந்த ஏஎல்பிக்கு போறோம். சரிங்களா? ஏன்னா அதுல இருந்தே அந்த சிக்கல் தொடர்ந்துட்டு இருக்கு. சரிங்களா? இது எப்ப நிறைவுக்கு வருங்கிற மாதிரி இருக்கு. இப்ப பாக்குறப்போ இந்த ஏஎல்பி இங்க இருக்கிறப்போ, இந்த ஜாதகருக்கு ரிஷபத்துல இருக்கிறப்போ, இப்ப இங்க என்னென்ன நட்சத்திரம், இப்ப இந்த ஏஎல்பிக்கான அதிபதி சுக்கிர பகவான். உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சுக்கிரன் எங்க இருக்காரு, இந்த ஏஎல்பிக்கு 10ல இருக்காரு. அப்ப இந்த ஏஎல்பி போறப்பயே இந்த ஜாதகருக்கு வேலை சம்பந்தமான சிக்கல்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அமைப்பு காட்டுது அழகா. சரிங்களா? சரி, இப்ப இங்க என்னென்ன நட்சத்திர புள்ளி இருக்கும், கார்த்திகை, ரோகிணி, மிருகசேஷம். சரி, இப்ப இந்த கார்த்திகை போயிட்டு இருந்தப்போ, இந்த ஏஎல்பியில கார்த்திகை போயிட்டு இருந்தப்போ, அந்த நேரத்துல சூரியன் எங்க இருந்திருக்காரு, நம்மளுடைய இந்த ஜாதகருடைய இந்த ஏஎல்பிக்கு 8ல 1 2 3 4 5 6 7 8ல சூரிய பகவான் இருந்திருக்காரு. அப்ப ஜாதகர் நிறைய அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு அவருக்கு அந்த வேலை சம்பந்தமான சிக்கல் ஆரம்பிச்சிருந்திருக்கு. சரி, அடுத்தபடியாக சந்திரன் ரோகிணி உடைய ஃபுல் 4 பாதங்களும் அவருக்கு சந்திரன் எங்க இருக்காரு, கரெக்டா ஏஎல்பிக்கு 6ல இருக்காரு. பாருங்க, 1 2 3 4 5 6ல இருக்காரு. அப்போ ஜாதகருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதிரிகள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அழகா தெரியுது. சரிங்களா? அடுத்தபடியா செவ்வாயுடைய நட்சத்திர புள்ளி, செவ்வாய் எங்க இருக்காரு, இங்க 2ஆம் பாவத்துல இருக்காரு. ஓரளவு கொஞ்சம் சுமூகமா இருந்திருக்கும். பட் 2ன்னு இருந்தாலுமே அது ஒரு அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஓரளவு பரவாயில்லாத இருக்கும். குடும்பம் சம்பந்தமான சிக்கல்கள் அப்ப அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். அடுத்தபடியா அதே செவ்வாயுடைய நட்சத்திர புள்ளி இங்க கண்டினியூ ஆயிருக்கும் இல்லையா? சரி, அப்போ கொஞ்சம் பரவாயில்லாத இருந்திருக்கும். அடுத்தபடியா இப்ப ஜாதகருக்கு புனர்பூசம் போகுது. நடுவுல ராகு பகவான் இருந்திருப்பாரு. ராகு இங்க இருந்தாரு. அப்போ நிறைய அவருக்கு கொஞ்சம் இந்த செவ்வாய் ராகு இருந்தப்ப ஓரளவு சிக்கல்கள் இருந்தாலுமே கொஞ்சம் அதோட தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. சரிங்களா? ஏன்னா ராகு 3ல இருந்தாரு, இந்த செவ்வாய் இங்கே இருந்தார், லக்னத்திலே இருந்தாரு. ஆனா இப்ப பிரசண்டா புனர்பூசம் 3 போகுது. இப்ப எப்பதான் அவருக்கு, ஆனாலும் அந்த வழக்கோடைய தாக்கம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அது எப்பதான் நிறைவுக்கு வரும்? ஏன்னா அந்த வழக்குனால என்ன ஆயிடுச்சு, இந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன், அந்த அவரு ரிட்டையர்மெண்ட்ல கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் சந்திக்கிறார் பாவம். சோ அதனால இதுல இருந்து எப்பதான் அவர் வெளியில வருவாரு அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இப்ப புனர்பூசம் 3 போகுது. இப்ப அடுத்தபடியாக இந்த லக்னம் முடிஞ்சு இங்க வரப்ப நிவர்த்தி கிடைக்குமான்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இந்த ஏஎல்பிக்கான அதிபதி, கடகத்திற்கான அதிபதி சந்திர பகவான் எங்க இருக்காரு, ஏஎல்பிக்கு 4ல இருக்காரு. அந்த அமைப்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, ஜாதகர் சுகமா இருக்கணும்னு சொல்லி நினைப்பாரு, கம்ஃபர்டபுளா இருக்கணும், வீடு மனை வாகனம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணும், அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. சரி,
இப்ப இங்க இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி ஏஎல்பியோடைய நட்சத்திர புள்ளி புனர்பூசம், அடுத்தபடியாக பூசம், அடுத்தபடியாக ஆயில்யம். சரி, பூசம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த புனர்பூசம் முடிஞ்சுட்டு பூசம் நம்ம எடுத்துக்கிறப்போ, ஏன்னா இந்த புனர்பூசம் இங்க 4 மாறுறப்போ திருப்பி பாருங்க, இங்க குரு பகவான் இந்த ஏஎல்பிக்கு 1 2 3 4 5 6 உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? திரும்பவும் அந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் தீவிரமா ஜாதகர் கவனத்தை செலுத்தணும், அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற அமைப்பு திரும்பவும் காட்டுது. அடுத்தபடியா பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம், அவரே எங்க இருக்காரு? இங்கேயே இருக்காரு, 6ல இருக்காரு. இந்த ஏஎல்பி மாறின பிறகு இன்னும் கொஞ்சம் தீவிரமா இந்த வழக்கு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குங்கிறது தான் காட்டுது. அடுத்தபடியா ஆயில்யம், அப்பதான் புதன் இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நிவர்த்தி, அந்த சமயத்துல நிவர்த்தி இருக்குங்கிற மாதிரி அமைப்பு வருது. ரொம்ப நீண்ட காலமாக இவர் சிக்கல்கள் வேலை சம்பந்தமா ரொம்ப நீண்ட காலமா போராடிக்கிட்டு இருந்திருக்காரு ஜாதகர். இப்ப இவருக்கு இந்த ஜாதகருடைய பெண் தான் என்கிட்ட இந்த ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்லி கேட்டாங்க. இவங்களுக்கு நல்ல முறையில சில தீர்வுகள் கொடுக்கப்பட்டது, சில பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. இப்ப இது போல இப்ப பாருங்களேன், இந்த ஜாதக அமைப்பு ரீதியாவே உங்களுக்கு இப்படி இருக்கு. இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நிறைய கோவில்களுக்கு போனோம்னா அது ஒரு வகையான நிவர்த்தி பரிகாரம். அதை விட பெஸ்ட் என்னன்னா, நீங்க நல்ல ஒரு ஆன்மீக பாதையில இருக்கிறது, அதாவது உங்களை உள்நோக்கின பயணம், யோக பாதையில இருக்கிறது, தியானம் பண்றது, இதெல்லாமே கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும், உங்களுக்கு அதற்கான சொல்யூஷன்ஸை கொண்டு வரும். ஸோ இந்த நிவர்த்தியை எல்லாரும் தேடிக்கணும். யோகம், தியானம் இது போன்ற வகுப்புகள்ல எல்லாருமே சேரணும். இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இந்த மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இதற்கு நல்ல முறையில வழிகாட்டி கொடுக்குறேன். அது தவிர்த்து ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்கள், ஜாதக ஆய்வு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஜாதகங்கள் பார்க்கப்படும். நீங்க இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய என்னுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு நல்ல முறையில ஜாதகங்கள் பார்த்து சொல்லப்படும். அதுபோல நல்ல சிறந்த முறையில பரிகாரங்கள் உங்களுக்கு வழிமுறை கொடுக்கப்படும். நன்றி, மிக்க நன்றி. இந்த இவ்வளோ அழகா, இவ்வளோ தெளிவா, இவ்வளோ ஒரு நல்ல முறையை நமக்கு எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்த எங்களுடைய குரு திரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க வளமுடன்.